அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கவுன்சிலிங் நெறைய பேர் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து எம்ஓபி கவுன்சிலிங் அதாவது 3 ரவுண்டுக்கான கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நோ. அஃபிஷியலா வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதோ டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாரி தான் ஒரு மெயில் வரும். இந்த மெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ரவுண்ட் கவுன்சிலிங்கா எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெயில்ல என்ன போட்டிருக்காங்க, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டியர் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டு இந்த மாரி நீங்க வந்து இப்ப உங்க பெர்சன்டேஜ்க்கு வந்து பிரைவேட் லா காலேஜ் வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாரி வில்லிங்னஸ் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாரி வந்திருக்கும். ஸோ இதில வந்து நீங்க வந்து பிரைவேட் லா காலேஜ் செலக்ட் ஆகுறதுக்கு வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா, கீழ இருக்க லிங்க்ல வந்து குடுத்திருக்க டாக்குமெண்ட்ட ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுவுமே கேட்டில்ல. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, புது வெர்ஷன் அப்டேட் ஆன வெர்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, 19/8/2024 5:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு ஈவினிங் 5:30 PMக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க டாக்குமெண்ட் வந்து கலர் ஜெராக்ஸோ எதா அப்லோட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட மட்டும் தான் ஸ்கேன் பண்ணத அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழ குடுக்குறேன். ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இதில ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அது ஒரு வீடியோவா மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க் யூ கைஸ். பாய்.